ஹாய் ஹலோ எல்லாருக்கும் வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்கன்னு தான் நினைக்கிறேன். நான் ரொம்ப நல்லா இருக்கேன். வெல்கம் பேக் டு அவர் சேனல் 11 ப்ரைட் அண்ட் நீங்கள் கேட்குறீங்க மாயா 2. ஸோ இன்றைக்கி ஒரு பெரிய கான்வர்சேஷனே நடந்தது. இன்ஸ்டாவில் ஒரு குரூப் க்ரியேட் பண்ணிவிட்டு அதெல்லாம் முடிச்சுட்டு உங்களை எல்லாருக்காக இந்த லாஸ்ட் எபிசோட் ரெக்கார்ட் பண்ணுறேன். ஓகே. ஸோ நோ ஒன் யாரும் ஐ மீன் அந்த சஸ்பென்ஸை ரிவீல் பண்ணலை. ஐ டோன்ட் நோ. அஃப்கோர்ஸ் பார்க்கறது ரொம்ப கம்மியாச்சு, வியூஸ் ரொம்ப கம்மியாக இருக்குது. மாயா 2 ஐ டோன்ட் நோ, நிறைய மெம்பர்ஸ் பார்க்கவே மாட்டேங்கிறீங்க. ஸோ அதுக்கு தான் கெஸ் பண்ணுறதுக்கு யாரும் வரல. எனிவேஸ், நான் என்னோடய ரெஸ்பான்சிபிலிட்டி, என்னோடய டியூட்டியை நான் கரெக்டாக பண்ணிடுவேன். அண்டு யா ஹோப் எவ்ரிபடி ஆர் என்ஜாயிங் திஸ். அண்ட் இந்த த்ரில்லர்ஸ், இந்த சஸ்பென்ஸ் ரிவீல் பண்ணதுக்கப்புறம் எத்தனை மெம்பர்ஸ் அட்லீஸ்ட் அதாவது சொல்லுங்கள், எத்தனை மெம்பர்ஸ்க்கு இந்த சஸ்பென்ஸை ரிலீவ் பண்ணதுக்கப்புறம் எஸ் நாங்களும் இது நினச்சோம் அப்படின்னு சொல்லுவீங்கன்னது பார்த்துக்கலாம். ஓகே, சும்மா சொல்லக்கூடாது ஐயா மேம் நாங்களும் இது தான் நினச்சோம் அப்படின்னு. நிஜமாலும் நீங்கள் நினச்சா எஸ் ஐ ஐ ஐ நான் இதை நினச்சேன், இப்படி தான் இருந்தது, இப்படி தான் இருக்கும் ஸ்டோரி அப்படின்றது ரொம்ப யூனோ உங்கள் மனசாட்சியாக சொல்லணும். ஓகேவா? பார்க்கலாம் எத்தனை பேர் ட்ரூத்ஃபுல்லாக இருப்பீங்க என்னது செக் பண்ணுறேன். ஓகே, எனிவேஸ். ஸோ ப்ரீவியஸ் எபிசோடில் யார் ஒரு கமெண்ட் படிச்சிருக்கேன், நான் ஐம் நாட் தேட் அண்ட் எனக்கு அவ்வளோ மைண்ட் இல்லைன்னு போட்டிருக்காங்க. அப்படி ப்ளீஸ் நினைக்காதீங்க. கொஞ்சம் திங்க் பண்ணால் எல்லாருக்கும் அவங்கவுங்க இன்டெலிஜென்ஸ் கண்டிப்பாக இருக்கும். ஓகே, எனிவேஸ். எஸ்ஸில் ஸ்டார்ட் ஆகும் உங்கள் பேர். சாரி, பார்த்து சொல்லலான்னா ஐபேட் ரொம்ப தூரத்தில் இருக்குது. ஸோ இப்போ போய் அந்த ஐபேட் பார்த்து அவங்க பேர் சொல்லணும், ரைட்? பட் அவங்களுக்கு புரிஞ்சிருக்கும் இல்லை, அவங்க கமெண்ட்டை நான் இப்போ சொல்லியிருக்கேன். ஐ ஹாவ் நோ சச், எனக்கு அவ்வளோ மைண்ட் இல்லை அப்படின்னு போட்டிருந்தாங்க கமெண்ட்டு. சிரிப்பு வந்தது எனக்கு. பட் ப்ளீஸ் அப்படி நினைக்காதீங்க. ஓகே, எல்லாருக்கும் அவங்கவுங்க இன்டெலிஜென்ஸ் கண்டிப்பாக இருக்கும். எனிவேஸ், வித்தவுட் let us get into the story. ஸோ ப்ரீவியஸ் எபிசோடில் நம்ம என்னன்னா, டாக்டர் வந்து யூஎஸ்லேருந்து வந்திருக்காங்க. அவங்களுக்கு ஒரு 2 சர்ஜரி கேசஸ் இருக்குதுன்னு. சரி எப்படியோ வரோம், ஒரு வெரி இம்பார்ட்டண்ட் விஷயம் மாயாவுக்கு சொல்லணுன்ட்டு அவங்களுக்கு கால் பண்ணுவாங்க. அவங்களும் போய் மீட் பண்ணுவாங்க. பட் அவங்க போகிறதுக்குள்ளே டாக்டர் மேலே அட்டாக் நடக்கும். பட் லக்கியாக என்னென்னா மாயா அண்ட் மஞ்சு டைமுக்கு வந்துடுவாங்க. ஸோ அவங்கக்கிட்ட இருக்கிற ஒரு வெரி இம்பார்ட்டண்ட் எவிடன்ஸ் காமிப்பாங்க அந்த டாக்டர். ஸோ அதை பார்த்ததுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னது இப்போ பார்க்கலாம். ஸோ மாயா அண்டு மஞ்சு வந்து அந்த டாக்டரை வெரி சேஃப் பிளேஸ்க்கு ஷிஃப்ட் பண்ணிடுவாங்க. அதுக்கப்புறம் மாயா அண்ட் மஞ்சு டிசைட் பண்ணுவாங்க தட் அவங்க எந்த இம்பார்ட்டண்ட் விஷயம், எஸ்பெஷலி இந்த கேஸ்க்கு சம்மந்தான விஷயம் எதுவாக இருந்தாலும் இப்படி டைரெக்டாக உட்காந்து பேசிக்கணுமே தவிர மொபைலில் எந்த டிஸ்கஷனும் பண்ணக்கூடாது. பிகாஸ் நம்ம மொபைல் ட்ராப் பண்ணியிருக்காங்க அப்படின்ட்டு டிசைட் பண்ணுவாங்க. சரின்னு 2 பேரும் ஓகேன்னு நினைப்பாங்க. அதுக்கப்புறம் மஞ்சுவுக்கு கால் பண்ணுவாங்க, சாரி கீதாவுக்கு கால் பண்ணுவாங்க மஞ்சு. தட் என்னடி நீ ஆஃபீஸுக்கு கிளம்பிட்டியா அப்படின்ட்டு. ஆமாடி நீ வரல. ஸோ நான் கொஞ்சம் நேரம் பார்த்தேன், இதுக்குள்ளே கோவிந்த் வந்திருந்தாங்க. ஸோ அதுதான் நான் கோவிந்தை எடுத்துகிட்டு ஆஃபீஸுக்கு கிளம்பிட்டேன் அப்படின்வாங்க. சரிடா நீ கிளம்பு, நான் முடிஞ்சால் வருவேன், இல்லைன்னா நான் வீட்லேயே இருப்பேன் அப்படின்ட்டு மஞ்சு சொல்லுவாங்க கீதா கிட்ட. ஓகேடா, நோ ப்ராப்ளம், ரெஸ்ட் எடுந்தால் எடுத்துக்கோ, இன்றைக்கி எந்த மீட்டிங்கும் இல்லை, ஸ்டாஃப் கிட்ட ஒர்க்கு, அது நான் பண்ணிப்பேன், யூடு ப்ளீஸ் நீங்கள் ரெஸ்ட் எடுங்க அப்படின்ட்டு கீதா ஆஃபீஸ்க்காக கிளம்பிடுவாங்க கோவிந்த்
கோவிந்த கூட்டிகிட்டு. ஸோ கொஞ்சம் நேரம் கழிச்சதுக்கப்புறம் நம்ம மஞ்சு அண்ட் மாயா வந்து வீட்டுக்கு வருவாங்க. வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் கூட அந்த அந்த அவங்க யார் டாக்டர் காமிச்சிட்ட அந்த சிசி கேமரா ஃபுட்டேஜு, அப்புறம் அவங்க கிட்ட இருக்கிற ஃபியூ ரிப்போர்ட்ஸு எல்லாமே பார்த்ததுக்கப்புறம் 2 பேரும் ரொம்ப சீரியஸாக திங்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணுவாங்க. எஸ்பெஷலி மஞ்சு, நான் இந்த பர்சனை நான் எங்கேயோ பார்த்தேன், இந்த லேடியை நான் எங்கேயோ பார்த்தேன், இப்போ இல்லை பல வருஷம் முன்னாடியே பார்த்தேன், ரீசண்டாக பார்த்த ஃபேஸ் கிடையாது மாயா, நான் எப்போவோ பார்த்தேன், பட் எனக்கு கண்டிப்பாக அது மைண்டுக்கு வரவே மாட்டேங்குதுடா, என்ன பண்ணட்டும் அப்படின்ட்டு திங்க் பண்ணிகிட்டே இருப்பாங்க. மஞ்சு மாயா வந்து சப்போர்ட் பண்ணுவாங்க. பாரு, நமக்கு ரொம்ப கம்மி டைம் இருக்குது, எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ நம்ம இந்த கேஸை அவ்வளோ சீக்கிரமாக க்ளோஸ் பண்ணணும், ஸோ கொஞ்சம் ப்ளீஸ் ஃபாஸ்ட்டாக திங்க் பண்ணு, எங்கே தான் பார்த்துருக்கேன் இவங்கள அப்படின்னு சொல்லுவாங்க. சொன்னதும் சடனாக அவங்களுக்கு மைண்டுக்கு வந்துடும் தட் அவங்க டிகிரி படிக்கும்போது இந்த பொண்ணை பார்த்துருப்பாங்க. ஸோ டிகிரி படிக்கும்போது பார்த்தியா இந்த பொண்ணை அப்படின்வாங்க. ஆமாடா, நான் அப்போ தான் பார்த்தேன் அப்படின்னதும், சரி அப்போது உங்கள்கிட்ட இருக்கிற அந்த ஃபோட்டோகிராஃப்ஸில் எங்கேயோ ஒரு பிளேஸில் இந்த பொண்ணு இருக்கும்ல அப்படின்னு மாயா சொல்லுவாங்க. சொன்னதும் கண்டிப்பாக இருப்பாங்க அப்படின்னதும், சரி அப்போது ஃபோட்டோஸ் எல்லாம் எங்கே இருக்குது அப்படின்னதும், கீதா ரூமில் தான் எல்லா ஆல்பம்ஸும் இருக்குது அப்படின்னதும், கீதா ரூமுக்கு போயிட்டு அந்த ஆல்பம் டிகிரியில் எடுத்த ஆல்பம் ஃபுல்லாக எடுத்துகிட்டு வந்து பார்த்துட்டே இருப்பாங்க. பார்த்துட்டே இருக்கும்போது சடனாக ஒரு 4-5 ஃபோட்டோஸில் கீதா பக்கமோ இல்லை கொஞ்சம் தூரத்தில் கீதாவையே அப்சர்வ் பண்ணிகிட்டே ஒரு பொண்ணு இருப்பாங்க. அந்த பொண்ணு ஃபோட்டோ, இப்போது இவங்க கையில் இருக்கிற ஃபோட்டோ, அந்த டாக்டர் காமிச்ச ஃபோட்டோ எல்லாமே அந்த ஃபோட்டோஸ் தான். ஸோ அந்த ஃபோட்டோஸ் பார்த்ததுக்கப்புறம், ஸோ இது இப்போது எடுக்கிற ரிவெஞ்ச் இல்லை, அது அப்போலேருந்தே இருக்கிற ரிவெஞ்சா இது அப்படின்ட்டு மஞ்சு சொல்லுவாங்க. சொன்னதும், ஏண்டா எதுக்கு சொல்கிறேன்னா, ஒன்றும் இல்லடி, இந்த பொண்ணு வந்து ஆக்சுவலாக கீதாவை ப்ரப்போஸ் பண்ணுச்சு அப்போவே, பட் கீதா வந்து ஆக்செப்ட் பண்ணலை, சாரி நான் ஐம் நாட் இன்டு கேர்ள்ஸ் அப்படின்ட்டு அவங்க சொன்னாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. சொன்னதும் மாயாவுக்கு ஸ்ட்ரைக் ஆகும் இமீடியட்டாக. பட் இந்த ஸ்டோரி கோவிந்த் சொல்லியிருந்தானே அப்படின்னு சொல்லுவாங்க மாயா. அதுதானே இங்கே உங்களுக்கு இன்னுமா புரியல அப்படின்ட்டு மஞ்சு சொல்லுவாங்க. அப்போது மாயா வந்து எஸ் அண்டர்ஸ்டுட் அப்படின்ட்டு மாயா கூட சொல்லுவாங்க. சரி, இப்போது நமக்கு புரிஞ்சு போச்சு அந்த பர்சன் யார், அந்த கொலை பண்ணுற அந்த பர்சன், அந்த லேடி யாருன்னது நமக்கு புரிஞ்சிச்சு. ஸோ இப்போது அதை பற்றி நம்ம டீப்பாக தெரிஞ்சுக்கணும். ஸோ இப்படி தெரிஞ்சுக்கணுன்னா கண்டிப்பாக நான் அந்த பொண்ணோட ஊருக்கு போய் தான் ஆகணும். நான் இப்போ கிளம்புறேன். ஸோ தட் நான் நாளைக்கு மார்னிங்குள்ளே எல்லா இன்ஃபர்மேஷன்ஸ் கூட வந்துடுவேன் அப்படின்ட்டு மஞ்சுவுக்கு சொல்லிகிட்டே இருப்பாங்க மாயா. பட் மாயாவுக்கு வந்து கொஞ்சம் பயமாக இருக்கும். எதுக்குன்னா, மாயா தனியாக போகணும் இல்லையா? ஸோ அதுதான் சொல்லுவாங்க, தனியாக போவியா, எனக்கு பயமாக இருக்குடி அப்படின்ட்டு மஞ்சு சொல்லுவாங்க. சொன்னதும், ஏன்டி பயம் டி, உன் பார்ட்னர் போலீஸ் ஆஃபீஸர் டி, நீ பயந்துட்டா எப்படி, நீயே பிரேவாக இருக்கணும், நீ என் கூட வாழ்கிற, ஸோ நீயும் இந்த கேஸ் சால்வ் பண்ணுறதுக்கு நீ இவ்வளோ ஹெல்ப் பண்ணியிருக்க, இந்த சின்ன ஹெல்ப் கூட பண்ணு மஞ்சு ப்ளீஸ், பிரேவாக இரு அப்படின்னு சொல்லுவாங்க. சொன்னதும், சரி ஓகே நான் இருக்கேன் அப்படின்னதுக்கப்புறம் மாயா வந்து, சரி நான் ஊருக்கு போகிறதோ இன்வெஸ்டிகேஷனுக்காக இந்த மாதிரி தனியாக போகிறேன், இது யாருக்கும் தெரிய வேண்டிய அவசரம் இல்லை, இது உனக்கும் எனக்கு நடுவில் மட்டும்தான் இருக்கணும் மஞ்சு அப்படின்ட்டு மாயா சொல்லுவாங்க. சொன்னதும், ஏன் அப்படி சொல்கிற அப்படின்னு மஞ்சு கேட்பாங்க.
அப்போ மாயா, இல்லை கொஞ்சம் எங்கே லீக் ஆனாலும் அந்த லேடி உனக்கும் கீதாவுக்கும் பெரிய த்ரெட் ஆயிடுவாங்க. ஸோ ப்ளீஸ் அது தெரியாமல் பார்த்துக்கணுன்னா நான் இங்கேயே லோக்கலில் இருக்கேன்னு தான் அவங்க நினச்சிக்கணும், இல்லைன்னா அது ரொம்ப சீரியஸாக போயிடும் அப்படின்னதும், யா கரெக்ட் அப்படின்ட்டு மஞ்சு கூட சொல்லுவாங்க. சரிடா நான் பார்த்துக்கிறேன் கீதாவை அப்படின்னதும், சரி அப்போது அன்னு 2 பேரும் ரூம்குள்ளே போய் அந்த பேக் ஒரு தெரியாது இல்லையா, ஆக்சுவலாக 1 டே தான் ஆகும்னு நினச்சிட்டு போயிட்டே இருப்பாங்க. பட் இன்கேஸ் 2 டேஸ் இருக்கணும்னா ட்ரெஸ்ஸஸ் வேணும்ல, சரின்னு ஒரு சின்ன பேக்கில் ஒரு 2 ட்ரெஸ்ஸஸ் எல்லாம் அரேஞ்ச் பண்ணி கொடுப்பாங்க மஞ்சு மாயாவுக்கு. சரிடா நான் போயிட்டு வரேன் அப்படின்ட்டு டைட்டாக ஒரு ஹக்கு கொடுப்பாங்க. கொடுத்துட்டு ஸ்லோவாக ஒரு சின்னதாக ஒரு கிஸ் கொடுப்பாங்க லிப் மேலே. கொடுத்ததும் மாயா வந்து கீப் மிஸ்ஸிங் மீ ஓகேவா அப்படின்ட்டு சொல்லுவாங்க. அப்போது மஞ்சு இன் ரிட்டன் இன்னொரு கிஸ் கொடுத்துட்டு டோன்ட் மிஸ் மீ அப்படின்னு சொல்லுவாங்க. சொன்னதும் இதுக்கும் அதுக்கும் என்ன தான் வித்தியாசம் அப்படின்னு கேட்டதும், டோன்ட் மிஸ் மீனா இந்த கிஸ்ஸு உன் மைண்டில் எப்பவும் இருக்கணும்னு சொல்கிறேன்டி அப்படின்ட்டு மஞ்சு சொல்லுவாங்க. சொன்னதும், பட் நான் அப்படி சொல்லலை, என்னை எப்பயும் மிஸ் பண்ணிகிட்டே இருந்தான் சொல்கிறேன் அப்படின்ட்டு மாயா சொல்லுவாங்க. போதும் போதும் டூ மச்சாக பண்ணுற, சரி நீ இந்த இந்த கேஸு சால்வ் ஆனதும் உனக்கு என்ன வேணுமோ அதெல்லாம் தரேன் ஓகேவா, ஃபஸ்ட் இந்த கேஸை சால்வ் பண்ணுமாயா ப்ளீஸ் அப்படின்வாங்க. ரியலி நிஜமாவா? அப்போது எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரமாக நான் இந்த கேஸை சால்வ் பண்ணுறேன் உனக்காகவாவது அட்லீஸ்ட் அப்படின்னு ரொம்ப ஏன்னோ ஒரு மாதிரியாக சொல்லுவாங்க. சொன்னதும் மஞ்சு வந்து, நான் டேஸ் உனக்கு வெக்கமே இல்லாமல் போச்சுடி அப்படின்னதும், உன்கிட்ட எனக்கு என்னடி வெக்கம் அப்படின்னு, சரி சரி லேட் ஆகுது நான் கிளம்புறேன் அப்படின்ட்டு மறுபடியும் ஒரு ஹக் கொடுத்து ஃபோர்ஹெட் மேலே கிஸ் கொடுத்துட்டு மாயா கிளம்பிடுவாங்க. கிளம்புறதுக்கு முன்னாடி கோவிந்துக்கு கால் பண்ணுவாங்க வேணும்னே. இந்த சென்ஸ் பிகாஸ் அவங்கையும் இல்லை, வீட்டில் யாரோ ஒரு செக்யூரிட்டி இருக்கணும் இல்லையா. ஸோ கால் பண்ணிவிட்டு, நான் இன்றைக்கி நைட்டு வந்து பாட்டிக்கிட்ட போகிறேன், ஸோ வீட்டில் செக்யூரிட்டியாக நீங்கள் தான் இருக்கணும் கோவிந்த் அப்படின்னு சொல்லுவாங்க. சொன்னதும், சரி மேம் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்ட்டு கோவிந்த் ரொம்ப ஹாப்பியாக சொல்லுவான். பிகாஸ் அவங்களுக்கு டைம் கிடைக்குமே கீதா கிட்ட டைம் ஸ்பெண்ட் பண்ண அப்படின்ட்டு, ஓகே மேம் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. சரின்னு மாயா வந்து கிளம்பி போயிடுவாங்க. ஒரு நெக்ஸ்ட் டே கோவிந்த் நெக்ஸ்ட் டே மார்னிங்கு கோவிந்த் இவங்க எழுந்திரிச்சதுக்கப்புறம் இவங்க சொல்லுவாங்க தட் கீதா, அது சண்டே ஓகேவா, ஸோ சண்டே ஆஃபீஸ் இருக்காது இல்லையா. ஸோ மஞ்சுக்கு ஒரு பிளான், இதெல்லாம் மாயா அந்த நைட்டே கால் பண்ணுவாங்க. எப்படி சொல்கிறது, இப்போது மாயா வந்து ஒரு ஊருக்கு போயிருக்காங்க இல்லையா. ஒரு ஒரு ஜஸ்ட் ஒரு 3-4 ஹவர்ஸ் ஜேர்னி தான். அந்த ஊருக்கு போயிட்டு அவங்களுக்கு வேண்டிய இன்ஃபர்மேஷன் எல்லாமே கேதர் பண்ணிவிட்டு அங்கேருந்து மஞ்சுக்கு கால் பண்ணுவாங்க ஒரு பிளானு. அந்த பிளான் தான் இப்போது மஞ்சு எக்ஸிக்யூட் பண்ண போகிறாங்க ஓகேவா. ஸோ சண்டே வேறு. ஸோ அவங்க கோவிந்துக்கு சொல்லுவாங்க, எதுக்குன்னா அவங்க எந்த ப்ரொடெக்ஷனும் இல்லாமல் தனியாக போகணும். யார், நம்ம கீதா அண்ட் மஞ்சு. ஸோ அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, கோவிந்துக்கு என்ன சொல்லி அனுப்பிச்சி விடுவாங்கன்னா, இன்றைக்கி பாருங்கள் நாங்கள் இன்றைக்கி வீட்டில் தான் இருக்க போகிறோம். ஸோ நீங்கள் உங்கள் வீட்டுக்கு போயிட்டு ஃப்ரெஷ் ஆகிட்டு கொஞ்சம் நேரம் தூங்கிட்டு ஹாப்பியாக எங்கள் வீட்டுக்கு வாங்க ஓகேவா. லன்ச் டைமுக்குள்ளே வந்துடுங்க, எல்லோரும் சேர்ந்து லன்ச் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. சொன்னதும் கோவிந்த் வந்து கீதா கிட்ட ஒரு மாதிரியாக பார்ப்பாங்க. பார்த்ததும் கீதா வந்து, அதான் மஞ்சு சொல்கிறாங்கல்ல அப்படியே பண்ணுங்க கோவிந்த், நீங்கள் கிளம்புங்க, நாங்கள்
எல்லோரும் சேர்ந்து ஆஃப்டர்நூன் லன்ச் சாப்பிட்லாம் அப்படின்னதும் ரொம்ப கோவம் வரும். ஒரு சைடு மஞ்சு மேலே, ஒரு சைடு கீதா மேலே கூட. ஐயோ, அவங்க சொல்கிறாங்கன்னா ஓகே, நீங்களும்வா அப்படின்ட்டு, சரி ஓகே, ஒன்றுமே சொல்ல முடியாமல் சரி ஓகே பாய் அப்படின்ட்டு கிளம்பி போயிடுவாங்க. கோவிந்த் போன 1 ஹவருக்கு, ஒரு 1 ஹவர் ஆர் 1/2 ஹவருக்கு மஞ்சு கீதா கிட்ட வந்து, கீதா பிரேக்ஃபாஸ்ட் முடிஞ்சிச்சு, சாப்பிட்டு ஃப்ரெஷ்ஷாக நம்ம ஒரு ஹில் ஸ்டேஷனுக்கு போகிறோம் அப்படின்னு சொல்லுவாங்க. சொன்னதும், அதென்ன இப்போ தானே கோவிந்துக்கு நம்ம தான் வீட்டில் தான் இருக்க போகிறோம், சண்டே ஹாப்பியாக ரெஸ்ட் எடுக்க போகிறோம், ஆஃப்டர்நூன் அவங்கள வேறு வர சொன்னீங்கல்ல அப்படின்வாங்க. சொன்னதும், இல்லை நம்ம ஹில் ஸ்டேஷனுக்கு போகிறோம் அப்படின்னு சொல்லுவாங்க. சொன்னதும், கண்டிப்பாக போகணுமா அப்படின்னா, எஸ் போகணும் கண்டிப்பாக அப்படின்ட்டு மஞ்சு சொல்லுவாங்க. சரி ஓகே அப்படின்ட்டு 2 பேரும் ரெடி ஆகிட்டு கிளம்பி போயிடுவாங்க. கிளம்பி போனதுக்கப்புறம் அந்த ஹில் ஸ்டேஷன் ரீச் ஆகிட்டு ஹாப்பியாக என்ஜாய் பண்ணிகிட்டே இருப்பாங்க. பட் மஞ்சுவுக்கு ஒரு டென்ஷன், எந்த சைடில் இருந்து அந்த பர்சன் அந்த லேடி வந்துடுவாங்களோ அப்படின்னு ஒரு டென்ஷனில் தான் இருப்பாங்க. அஃப்கோர்ஸ் மாயா ஆல்ரெடி ஸ்டார்ட் ஆகிட்டாங்க, ஷீ இஸ் ஆன் ஹர் வே. ஸோ மானிட்டர் பண்ணிகிட்டே இருப்பாங்க மாயா கூட, என்ன நடக்குது எப்படி நடக்குதுன்ட்டு. அண்டு மஞ்சு வந்து ரொம்ப டென்ஷனாக ஹில் ஸ்டேஷனுக்கு போனாங்க, கூட்டிகிட்டு போவாங்க கீதாவை. பட் ரொம்ப டென்ஷனாக இருப்பாங்க, எந்த சைடில் இருந்து அந்த லேடி வந்துடுவாங்களோ அப்படின்ட்டு. சடனாக அவங்க நினச்ச மாதிரியே ஒரு லேடி அங்கே வந்துடுவாங்க. ஆஸ் யூஷுவல் ஒரு ஷிஃபான் சாரீ, ஃபுல் ஹேண்ட் ப்ளவுஸு, மாஸ்க்கு, பிளாக்கு ஸ்பெக்ஸு, ஒரு ஹேட், எல்லாமே ஆஸ் யூஷுவல் அதே மாதிரி தான் வருவாங்க. வந்ததுக்கப்புறம் ஸ்ட்ரைட்டாக இவங்கக்கிட்ட தான் வருவாங்க. வந்து சொல்லுவாங்க, அவங்க வந்ததும் ஆக்சுவலாக கீதா ரொம்ப பயந்துட்டு மஞ்சுவை ரொம்ப டைட்டாக ஹக் பண்ணுவாங்க. ஹக் பண்ணிக்கிட்டு, யார் இவங்க இவ்வளோ சடனாக நம்மக்கிட்டேயே வந்துட்டாங்க அப்படின்ட்டு மஞ்சுவை கேட்பாங்க. கேட்டதும் மஞ்சு எதுவும் தெரியாத மாதிரி, ஹே யார் நீங்கள், ஏன் இப்படி வந்திருக்கீங்க, போங்க இங்கேருந்து அப்படின்னு சொல்லுவாங்க. சொன்னதும் அந்த பர்சன், அந்த லேடி வந்து, கீதா, மஞ்சு, நீங்கள் 2 பேரும் கொஞ்சம் தூரமாக நில்லுங்க, இப்படி கட்டி பிடிச்சிட்டு நில்லாதீங்க, எனக்கு ரொம்ப கோபம் வந்துடுது அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போது கீதா வந்து, என்ன கோபம் வருதா, என் ஃப்ரெண்டு, ஏன் இஷ்டம், நீ யாரடி சொல்கிறதுக்கு, போடி இங்கேருந்து அப்படின்னு சொல்லுவாங்க. சொன்னதும், கீதா நீ அப்படி பேசாத, எனக்கு பிடிக்காது, ஓகேவா, அண்ட் மஞ்சு ப்ளீஸ் கீதாவை விட்டுரு அப்படின்னு மஞ்சுவுக்கு வார்ன் பண்ணிகிட்டே இருப்பாங்க அந்த லேடி. பண்ணதும், நான் ஏன் என் ஃப்ரெண்டை விட்டுறணும், இல்லை நான் இன்னும் டைட்டாக பிடிச்சிப்பேன், இப்போ என்ன தான் பண்ண போகிற நீ அப்படின்ட்டு மஞ்சு மேனிப்புலேட் பண்ணிகிட்டே இருப்பாங்க அந்த லேடிவை. அந்த லேடி கோவத்தில் என்ன பண்ணுவாங்கன்னா, மஞ்சுவை ரொம்ப கீதாவுக்கும் மஞ்சுவுக்கும் நடுவில் வந்துட்டு மஞ்சுவை ரொம்ப ஃபோர்ஸ்ஃபுல்லாக புஷ் பண்ணுவாங்க. அப்படி புஷ் பண்ணதும் மஞ்சு வந்து கீழே விழுந்துருவாங்க. விழுந்துட்டு அடிபட்டதும் கீதா ரொம்ப பயந்துட்டு அந்த லேடிவை பார்த்துட்டே இருப்பாங்க, ரொம்ப பயந்துட்டே இருப்பாங்க. அப்போ மஞ்சு வந்து, கீதா அங்கே இருக்காத, கொஞ்சம் தள்ளி நில்லு, இல்லைன்னா நீ அங்கேருந்து போயிட்டே இரு, ஓடு ப்ளீஸ் அப்படின்வாங்க. சொன்னதும் கீதா ஒன்றுமே புரியல, ஒரு லேடி தானே, நான் ஏன் ஓடணும் அப்படின்ட்டு, ஏன் அப்படின்னு கேட்பாங்க. இல்லை கீதா நீ ஓடு ப்ளீஸ், அவங்க சேஃப் இல்லை உனக்கு அப்படின்வாங்க. வாட் அப்படின்னதும், சரி மஞ்சு சொல்கிறாங்க, சரி என் சேஃப்டிக்காக தான் சொல்கிறாங்கல்ல அப்படின்ட்டு அவங்க ஓட ஸ்டார்ட் பண்ணிகிட்டே இருப்பாங்க. ஓடிட்டே இருக்கும்போது அவங்க பின்னாடியே இந்த லேடி கூட, கீதா ப்ளீஸ் வெயிட், நான் உன்னை எதுவும் பண்ண மாட்டேன், ப்ளீஸ் அப்படி ஓடிட்டே இருக்காத, எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, நீ என்கிட்ட இருந்து தூரமாக போயிட்டே இருந்தால் எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும், ப்ளீஸ் நீ ஓடாத, என்கிட்டயே இரு அப்படின்ட்டு அவங்க பின்னாடியே ஓடிட்டே இருப்பாங்க. இவங்களும்
மஞ்சுவுக்கு ரொம்ப கோவம் வந்துட்டே இருக்கும். அப்போது அவங்க ஏந்திரிச்சிட்டு அவங்க பின்னாடியே மஞ்சு கூட ஓடிட்டே இருந்து எப்படியாவது அந்த லேடியை ஸ்டாப் பண்ணணும் அப்படின்ட்டு ரொம்ப சத்தமாக, கோவிந்த் ப்ளீஸ் ஸ்டாப் இட் அப்படின்வாங்க. அவ்வளோதான், அந்த லேடி அப்படி ஸ்டாப் ஆயிடுவாங்க. அப்புறம் கீதா கூட ஷாக் ஆகிட்டு அப்படியே நின்றுட்டு பின்னாடி திரும்பி பார்ப்பாங்க. என்ன, கோவிந்தா அப்படின்னதும் அப்போது மஞ்சு ஓடி வந்து கீதாவை பிடிச்சிட்டு, ஆமாம் அவங்க லேடி இல்லை, அவங்க கோவிந்த் அப்படின்னு சொல்லுவாங்க. சொன்னதும் என்ன கோவிந்தா அப்படின்னதும் அப்போது இதுக்குள்ளே மாயா கூட வந்துடுவாங்கங்க. வந்துட்டு, ஆமாம் கீதா, அவங்க வந்து லேடி இல்லை, நம்ம கோவிந்த் அப்படின்னு சொல்லுவாங்க. சொன்னதும் கீதா ரொம்ப ஷாக் ஆயிடுவாங்க. ஆனதுக்கப்புறம் என்ன கோவிந்த் நீயா அப்படின்னதும், ஓ தெரிஞ்சு போச்சா அப்படின்ட்டு அப்போது அந்த ஹேட்டு, அந்த மாஸ்க்கு எல்லாமே, அந்த ஸ்பெக்ஸு எல்லாமே ரிமூவ் பண்ணிடுவான் கோவிந்த். ரிமூவ் பண்ணதுக்கப்புறம் கீதா கேட்பாங்க, கோவிந்த் என்ன இந்த வேஷம் அப்படின்னு கேட்பாங்க. கேட்டதும் மஞ்சு, ஆக்சுவலாக இவங்க வேஷமே இதுதான், ஓகேவா, அவங்க ஒரு பொண்ணு, மேலாக அவங்க ஜெண்டரை மாற்றிருக்காங்க, அவங்க ஆக்சுவலாக ஒரு ஃபீமேல் அப்படின்னு சொல்லுவாங்க. சொன்னதும் கீதாவோட ஃப்யூஸ் அப்படியே பிளாஸ்ட் ஆயிரும் மைண்டில். என்னடி சொல்கிற நீ அப்படின்வாங்க. சொன்னதும் மாயா, ஆமாம் கீதா, அவங்க ஃபீமேல் ஆக்சுவலாக பை பர்த்து, அவங்க பிறந்தது ஒரு பெண்ணாக தான் பிறந்தாங்க. உங்களுக்கு ஞாபகம் இருக்கா, நீங்கள் காலேஜ் படிக்கும்போது டிகிரியில் ஒரு பொண்ணு வந்து உங்களை ப்ரப்போஸ் பண்ணிச்சு, ஞாபகம் இருக்கா என்னதும், ஆமாம் ஐ ரிமெம்பர், பட் நான் அவங்கள ரிஃப்யூஸ் பண்ணியிருந்தேன் இல்லை அப்படின்னு கீதா சொல்லுவாங்க. எஸ், அந்த பொண்ணு தான் இந்த கோவிந்த் அப்படின்னு சொல்லுவாங்க. வாட் அப்படின்வாங்க கீதா. ஆமாம், ஏன் கோவிந்த் கரெக்டு தானே சொல்கிறேன் அப்படின்னு மாயா சொல்லுவாங்க. சொன்னதும் கோவிந்துக்கு வேறு சான்ஸ் ஒன்றும் இல்லை, ஒத்துக்க வேண்டியது தான், பிகாஸ் அதுதான் கரெக்ட். ஸோ அப்போ கோவிந்த் ஸ்டார்ட் பண்ணுவான், ஆமாம் நான் அந்த பொண்ணு தான், நான் இதெல்லாமே கீதாவோட லவ்க்காக தான் பண்ணேன். கீதாவை போய் நான் ப்ரப்போஸ் பண்ணப்போ, இல்லை எனக்கு பொண்ணுங்கன்னா பிடிக்காது அப்படின்னு நான் உங்கள் லவ்வை அன்ரெஸ்பெக்ட் பண்ணல, ரெஸ்பெக்ட் தான் பண்ணுறேன், பட் என்னால் உங்களை லவ் பண்ண முடியாதுன்னு ரொம்ப ரெஸ்பெக்ட்ஃபுல்லாக தான் சொன்னாங்க. அவங்க அப்போவும் ஒரு பையனை லவ் பண்ணிகிட்டே இருக்காங்க. ஸோ அப்போவே நான் டிசைட் பண்ணிட்டேன், கொஞ்சம் காசெல்லாம் சேர்த்து வச்சு கீதாக்காகவாவது நான் என் ஜெண்டரை மாற்றிக்கணும், அவங்கள லவ் பண்ணணும், அவங்கள கல்யாணம் பண்ணிக்கணும், வெரி பியூட்டிஃபுல் லைஃப் நான் ஸ்பெண்ட் பண்ணணும் அப்படின்ட்டு எவ்வளையோ ட்ரீம்ஸ் எல்லாம் நான் பார்த்தேன் அப்படின்ட்டு கோவிந்த் சொல்லிகிட்டே இருப்பாங்க. அப்படி சொல்லிகிட்டே இருக்கும்போது கீதாவுக்கு ரொம்ப கோவம் வந்துகிட்டே இருக்கும். நீ என்ன லூஸா, அப்படி வந்தாலும் நான் உன்னை எப்படி ஆக்செப்ட் பண்ணுவேன்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னதும், இத்தனை நாளாக நான் மேனேஜ் பண்ணல, உங்களுக்கு தெரிஞ்சுதா நான் ஒரு பொண்ணுன்னு, நீங்கள் என்ன ஒரு மேலாக தானே பார்த்தீங்க, அதுக்கு தானே எங்கேயோ ஒரு சின்ன கார்னரில் என்னை கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு உங்களுக்கு தோணுச்சு. மாயா மேம் கூட உங்களுக்கு எனக்கும் கல்யாணம் பண்ணால் நல்லா இருக்கும்னு சொன்னாங்க, இதுக்கு தானே நான் இவ்வளோ கஷ்டப்பட்டேன் அப்படின்ட்டு கோவிந்த் பேசிட்டே இருப்பான். அப்போது மாயா வந்து, பட் நீ ஏன் இப்படி பிஹேவ் பண்ணுற அப்படின்னதும், இதுக்காகவா நீ இவ்வளோ மட்டர்ஸ் எல்லாம் பண்ண அப்படின்ட்டு மாயா கேட்பாங்க. ஆமாம் மேம், எனக்கு கீதானா எவ்வளோ பிடிக்கும்னா, கீதாவை யாராவது தப்பாக பேசினாலும் அவங்கள அவங்களுக்கு கஷ்டமாக ஏதாவது வாட் யூ சே தட்
இஃப் ஷீஸ் ஹர்ட், அவங்கள ஹர்ட் பண்ணாலும் எனக்கு ரொம்ப கோவம் வந்துடும் மேம். ஸோ அதுக்கு தான் நான் எல்லாரையும் அப்படி இவங்கள லவ் பண்ண அந்த பையன் ஃபாரஸ்ட்டில் ரெக்கிங், அந்த ஹில்லு ரெக்கிங் பண்ணும்போது எஸ், நான் தான் அவங்க ரீச் ஆனதுக்கப்புறம் தள்ளி விட்டேன், கீழே விழுந்துட்டு இறந்துட்டான், அது நான் தான் பண்ணேன். அதுக்கப்புறம் இந்த பைக் ஆக்சிடெண்ட்டு நான் தான் பண்ணேன். அப்புறம் அந்த இன்னொரு ஆள், அவனையும் நான் தான். பிகாஸ் அவன் பார்வை, கீதா மேலே அவனை பார்வை ரொம்ப தப்பாக இருந்தது, அதுக்கு தான் அந்த அந்த மர்டர் கூட நான் தான் பண்ணேன் அப்படின்ட்டு எல்லாமே லிஸ்ட்டு சொல்லிட்டு வந்துட்டே இருப்பாங்க. கீதாவுக்கு கோபம் வந்துகிட்டே இருக்கும். ஹே, நீ பண்ணது எல்லாமே தப்பு, ஒரு சைக்கோ மாதிரி பண்ணியிருக்க, இது ஏதோ பெருமையாக சொல்கிற அப்படின்ட்டு திட்டிகிட்டே இருப்பாங்க கோவிந்த. ஆக்சுவலாக எனக்கு மஞ்சு மேலே கூட ரொம்ப கோவம். எதுக்குன்னா, அவங்கள நான் டிகிரியிலேருந்து கூட உன்னைக்கும் எனக்கு நடுவில் யாராவது இருக்காங்கன்னா அது மஞ்சு மட்டும்தான். பட் மஞ்சு உன்கிட்ட இருந்தால் நீ ரொம்ப ஹாப்பியாக இருப்ப, அதுக்கு தான் நான் இப்போ வரைக்கும் மஞ்சுவை எதுவும் பண்ணலை அப்படின்ட்டு கூட சொல்லுவான் அந்த கோவிந்து. சொன்னதும் மாயாவுக்கு ரொம்ப கோபம் வந்துடும். என்னடா சொல்கிற நீ அப்படின்னு சொன்னதும், ஆக்சுவலாக எனக்கு பொண்ணாக இருக்க தான் பிடிக்கும். இந்த யூனிஃபார்ம் போட்டு உங்கள் முன்னாடி அந்த ஆக்ட் பண்ணும்போது எனக்கு ரொம்ப கஷ்டமாக தான் இருந்தது. பட் இதெல்லாமே, இந்த கஷ்டம் எல்லாமே நான் கீதாக்காக தான் பண்ணேன். எனக்கு இந்த லைஃப் பிடிக்கவே இல்லை. எனக்கு ஒரு பொண்ணு மாதிரி இருக்கிறது தான் ரொம்ப பிடிக்கும். அதுக்கு தான் நான் வீட்டில் இருக்கும்போது என்னோடய ட்ரெஸ்ஸஸ்ஸு, என்னோடய சாரீஸில் தான் நான் என்ஜாய் பண்ணுவேன் தனியாக இருக்கும்போது அப்படின்ட்டு கோவிந்த் சொல்லிட்டே இருப்பாங்க. ஸோ இதெல்லாமே கீதாவுக்கு ரொம்ப இரிட்டேட்டிங்காக இருக்கும். ஸோ அப்போது மஞ்சுவும் மாயாவையும், சிச்சி இந்த மாதிரி ஆளை நான் எப்படி தான் லவ் பண்ணுவாங்கன்னு நினச்சாங்களோ எனக்கு தெரியாது, வாங்கடி போகலாம் அப்படின்ட்டு 2 பேரையும் கூட்டிகிட்டு அவங்க போயிட்டே இருப்பாங்க. போயிட்டே இருக்கும்போது கோவிந்துக்கு ரொம்ப கோபம் வந்துடும் கீதா மேலே. கீதாவோட கையை பிடிச்சிட்டு இழுத்துருவாங்க. அவங்க 2 பேர் நடுவில் இருந்து, யார், மாயா அண்ட் மஞ்சு நடுவில் இருந்து கீதாவை அவங்க கையை பிடிச்சிட்டு இழுத்துருவாங்க. இழுத்ததுக்கப்புறம் எப்படி நீ, அவங்க ஹேர் ரொம்ப டைட்டாக பிடிச்சிட்டு, கீதாவோட ஹேர் ரொம்ப டைட்டாக பிடிச்சிட்டு, என்ன நினச்சிட்டு இருக்க நீ, நான் இவ்வளோ பண்ணேன் உனக்காக, ஏன் எங்கள் அப்பாவை கூட நான் உனக்காக தான் கொன்னிட்டேன் அப்படின்னதும் இன்னும் ஷாக் ஆயிடுவாங்க கீதா. என்ன உங்கள் அப்பாவையா அப்படின்னா, நான் பொண்ணாக இருக்கும்போது நான் உன்னை லவ் பண்ணேன்னு சொன்னேன். எங்கள் அப்பா ஹே நீ என்ன லூஸா, ஒரு பொண்ணாக இருந்து இன்னொரு பொண்ணை லவ் பண்ணுறேன்னு சொல்கிறேன், இதெல்லாம் முடியாது, தப்பு இதெல்லாம் அப்படின்னு சொன்னாங்க. அப்போவும் நான் சொன்னேன், இல்லைப்பா நான் அந்த பொண்ணுக்காக ஆம்பளையாக மாறிடுறேன் அப்படின்னு சொன்னதும், இதெல்லாம் தப்பு, வேறு நான் அந்த கீதா கிட்டேயே போய் பேசுகிறேன் அப்படின்னு எனக்கே வெதிரேகமாக உங்ககிட்ட வரணும்னு நினச்சாரு, அதுக்கு தான் நான் உங்களையும் கொன்னுட்டேன் அப்படின்னு ரொம்ப சீரியஸாக ஒரு சைக்காட்டிக் ஃபேஸ் வச்சு சொல்லிகிட்டே இருப்பாங்க கோவிந்த். அது கேட்டதுக்கப்புறம் கீதாவுக்கு இன்னும் அவங்க மேலே அந்த கோவமும் இரிட்டேஷனு எல்லாமே ஜென்ரேட் ஆயிரும். அப்போது மாயா அவங்க கன் எடுப்பாங்க. கன் எடுத்துகிட்டு, கோவிந்த் கீதாவை மரியாதையாக விட்டுரு, இல்லைன்னா நான் உன்னை ஷூட் பண்ணிடுவேன் அப்படின்ட்டு மிரட்டிகிட்டே இருப்பாங்க. பட் கோவிந்த் இல்லை, நான் கீதாவை விட மாட்டேன், என்னால் கீதாவை விட்டு இருக்க முடியாது, அது என்னால் முடியாது அப்படின்ட்டு என்னமோ சைக்கிக்காக பிஹேவ் பண்ணிகிட்டே இருப்பான். ஸோ கொஞ்சம் நேரம் ஒரு சின்னதாக ஒரு டிஸ்பியூட் நடந்துகிட்டே இருக்கும், விட மாட்டேன் இந்த மாதிரி மாயாவுக்கும் கோவிந்துக்கும் நடுவில். பட்டு மாயா வேறு வழி இல்லாமல் கோவிந்தை ஷூட் பண்ணிடுவாங்க. இதுக்குள்ளே போலீஸ் எல்லாமே அங்கே எல்லாம் அரேஞ்ச்மெண்ட்ஸு பண்ணிட்டு தானே வருவாங்க மாயா. ஸோ இதுக்குள்ளே ஒரு போலீஸ் பெட்டாலியனே இறங்கிரும். ஸோ வந்ததுக்கப்புறம் கோவிந்த் சாகிறதுக்கு முன்னாடி
கீதாவோட காலை பிடிச்சிட்டு, சி இது உங்களுக்கு எல்லாருக்கும் சைக்கிக் பிஹேவியராக தெரிஞ்சிருக்கலாம், பட் நான் உன்னை நிஜமாலும் லவ் பண்ணேன் கீதா. அதுக்கு தான் இப்படி எல்லாம் பண்ணேனே தவிர எனக்கு யார் மேலேயும் எந்த கோபமும் கிடையாது. பட் ஸ்டில் ஐ எம் ஹாப்பி. நான் உன் கண்ணு முன்னாடியே நான் போய் சேர்ந்துடுறேன் அப்படின்ட்டு கோவிந்த் வில் டை. அவங்க இறந்துருவாங்க அந்த கன் ஷாட்டுக்கு. ஸோ அதுக்கப்புறம் கீதா வந்து ரொம்ப அழுதுருவாங்க பயத்தில். ஸோ அப்போது மஞ்சு அண்ட் மாயா வந்து அவங்கள ரொம்ப கட்டி பிடிச்சிட்டு, நீ பயப்படாத, இனிமேல் இந்த ப்ராப்ளம் சால்வ் ஆச்சு, இனிமேல் கோவிந்த் இல்லை, அவன் இறந்துட்டான், ஸோ இனிமேல் உனக்கு எந்த ப்ராப்ளமும் இல்லை, ஹாப்பியாக உன்னோட லைஃபு, நாங்கள் ஒரு மாப்பிள்ளையை பார்க்குறோம், உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறோம், டோன்ட் வரி, இனிமேல் உனக்கு எந்த ப்ராப்ளமும் கிடையாது அப்படின்ட்டு ரொம்ப கட்டுப்பிடிச்சிட்டு 3 பேரும் ஒருத்தருக்காக ஒருத்தர் இருக்கோம் அப்படின்னது ப்ரூவ் பண்ணுவாங்க. ஸோ அத்தோடு தேர் எண்ட்ஸ் திஸ் மாயா 2. ஸோ ஹோப் எண்டிங் எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னு தான் நினைக்கிறேன். ஓகே தென் see you with the next story. அது எப்போ என்னன்னது எனக்கும் தெரியாது, பார்க்கலாம். ஓகே, டாட்டா பை பை, see you. ஜெய் ஹிந்த், ஜெய் ஸ்ரீராம்.